எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ஏன் வராங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோமா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் இன்றைக்கி நைட் டின்னர் வந்து இங்கே தான் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன்னா, இன்றைக்கி நைட் டின்னருக்கு நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தக்காளி சட்னி, இட்லி சாம்பார், உளுந்த வடை, தேங்காய் சட்னி 5 டிஷ் வந்து நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து இன்றைக்கி நைட்டு என்னெல்லாம் சமைக்கிறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து மணி வந்து 6:00 கிட்ட ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்களா, நீ சீக்கிரமாக வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி டக்குன்னு நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து சமைக்கிற வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லுமா சொல்லு. புக்கை பார்த்தாலே தான். ஏன் என்ன பண்ணுறீங்க? ஆப்பிள் எங்கே இருக்குது? சூப்பர். ஆப்பிள் எங்கே இருக்குது? இந்த பேஜில் எங்கே இருக்குது ஆப்பிள்? அம்மா எங்கே இருக்கு? சூப்பர். ஆப்பிள் எங்கே இருக்குது? ஆப்பிள் எங்கே இருக்குது? வெரி குட். அவ்வளோதான். இப்போ வந்து ஹஸ்பண்ட் போய் அந்த ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். வீடியோமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பொம்மைலாம் இப்போ மேடம் வந்து எடுத்து போட்டது. மம்மா பாருங்க, பெட்டு ஃபுல்லாக அவங்களோட பொம்மை எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி டின்னர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து விலாகில் வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருப்போம். தங்க பண்ணே அம்மாக்கு என்னதுமா? டாடி எங்க? டேடி எங்க? வாய் நல்லா வளர்ந்து போச்சு. டேடி எங்கம்மா? ஆப்பிள் எங்கே இருக்கு? சொல்லு, ஆப்பிள் சொல்லு. ஏஷா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஆப்பிள் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறோமா. ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு சொல்லிட்டு தெரியுறாரு. ஆப்பிள் எங்கம்மா? அப்பா சொல்லு. ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். மயிலு ஆப்பிள் எங்கே இருக்கு? தலை எங்கே இருக்கு? வெரி குட். கண் எங்கே இருக்கு? கண் எங்கே இருக்கு? சூப்பர். மூக்கு எங்கே இருக்கு? சூப்பர். வாய் எங்கே இருக்கு? இது அங்கே மயில சொல்லுங்களா. சாமி எல்லாரும் வந்து அக்கா ஹாய் சொல்லுக்கா. அங்க இட்லி மாவு இது பண்றாரு, இங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி. அதாவது வீட்டுக்கு வந்த உடனே வேலை வாங்குற. வீட்டுக்கு வந்தவங்க அவங்க வரேன்னு பாருங்க. அண்ணா எப்படி தெரியுமா? வாங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு சாப்பிடுங்க. வந்தவங்க எங்களே என்ன செஞ்சு சாப்பிடலாம். இல்லமா ஏன் அவங்க லேட்டா வந்து அவங்க தப்பு. ஏன் லேட்டா வந்தாங்க? வரன்னு தெளிவா சொன்னீங்க என்கிட்ட. நம்ம செய்யற வெரைட்டி வந்து அதிகம். என்னன்னா வேர்க்கடலை சட்னி ஒரு வெரைட்டியா, அதுக்கு காது மிளகாய் எடுத்து வைக்க கரெக்ட்டா. ஓகேவா? இந்த சைடு வந்து வடை வேகுது, அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி, இட்லி சாம்பார் வந்து ரெடி. இப்போ வந்து தக்காளி சட்னி மட்டும் தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டா இட்லி ஊத்திட்டு சாப்பிடலாம். வடை பத்தியா? நல்லா தான் இருக்கு வடை. சூப்பரா இருக்கா? பார்க்க நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டா இல்ல நல்லா தான் இருக்குது. கேமரால சூப்பரா இருக்குது. ஒரு பார்க்க நல்லா தான் இருக்கு. கலகலாம் ஒரு அதாவது வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசா அரிஞ்ச காரணத்தினால் இது வந்து போண்டா மாதிரி சூடாறனாலே தரேன். இது வந்து போண்டாவா மாறி விட்டது. ஓட்டை குழம்பு இல்லம்மா, வடைக்கு குட்டி குட்டியா தான் இருக்கு ஓட்டை. அதனால இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு நல்ல மூவி பார்க்கலாம். ஓகேவா? அப்போ கும்மால அடிக்க போறீங்க வீட்ல. ஆமா. அதான் வடையை வந்து போட்டு கடைசி தடவை வந்து வடை போடுறேன். என்னம்மா பலாப்பழமா? எங்க அண்ணன் வந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துருச்சு பலாப்பழம். 8:15 இருக்கிறாங்களாம். கத்தியே உள்ள போல. இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பலாப்பழத்துக்கு. காயா நல்லா இருக்கா இல்லையா?
காயே சின்னதா இருக்கு. ஆனா நம்ம வீர சாகசம்லாம் பண்ற சச்சோ இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் வேற இருதாங்க பலா இருக்கே அரைஞ்சிச்சா அரைஞ்சிச்சா அதான் பிஞ்சு மாதிரி இருக்கு நிஜமா நான் பிஞ்சு மாதிரி இருக்கு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன சாப்பாடா? இது வந்து இட்லி, இதுல இன்னொரு இட்லி இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து தக்காளி சட்னி. நெக்ஸ்ட் இது வந்து வேர்க்கடலை சட்னி, மல்லாட்டை சட்னி சொல்லல அந்த சட்னி. இங்க வந்து நான் வச்சு என்னோட ஸ்பெஷல் சாம்பார், டிஃபன் சாம்பார் இருக்கு. ஆனா கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. சாப்பிட முடியுமா எல்லாரும்? இல்ல சாப்பிட்டு அவங்களே ரிவ்யூ கொடுப்பாங்க. இரு, இது வந்து பாதி காலி. பாதி காலம் எவ்வளவு 20 கிலோ வேணாம் போயிடுச்சு. அது வந்து சுட சுட காலி ஆயிடுச்சு. 20 கிலோ இருந்தது எல்லாம் சுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க போல இது. அதான் செஞ்சு ஒருத்தர் நாங்க 3 பேருமே ஒண்ணு கூட ஆமா எடுப்பாங்க வந்துருவாங்க. இதுல கடைசியில நாங்க சாப்பிட்டோம் எங்க மேல. ஆனா கடைசி வரை நாங்க சாப்பிடல. எப்படியே காலி பண்ணிட்டீங்க. இது வந்து தோசை மட்டும் கேளுங்க, ஒண்ணே ஒண்ணு டேஸ்ட் பாத்துங்க. டேஸ்ட் அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து நம்ம வந்து சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட போறோம். மணி வந்து 9:15 கிட்ட ஆயிடுச்சு. எங்க அண்ணனுக்கு வேற பயங்கரமா பசிக்கும். என்னன்னா உடம்பு சரியில்லாது. சரி ஓகேவா, நம்ம வந்து சாப்பிடலாம். உடம்பு சரியில்லாதவன் என்னையும் கொஞ்சம் பாவப்படுறவன் பார்க்கலாம். சரி இந்த குட்டி இடத்துல இப்படியே எல்லாம் பண்ணிட்டீங்க. அண்ணா அதானே நல்லா இருக்கும். இல்லைன்னா வச்சுண்டா அங்க இருந்து அரைச்சு இட்லி கிடந்தா இழுத்து அம்மா கிட்ட உட்காந்து கிடைச்சா நான் ஒண்ணுமே பண்ணலண்ணா, நீங்க தான் பண்றீங்க. பாருங்க நல்லா யார் ஐயோ ரொம்ப நான் பாக்குறேன். பக்கத்துல இதெல்லாம் பத்தாது. சாம்பார் என்ன சட்னி என்ன சாப்பிட்டுட்டீங்களா இல்லையா? அம்மியா இருக்கும் உள்ள வந்துருவோம். அது சொல்லுவோம், நமக்கு புரியாது. அதை சொல்லி யாரு புரியுதோ கேட்டுக்கோ. சாப்பிடுமா சாப்பிடு.
இன்னும் 2 சாப்பிடு. நாளைக்கு கரெக்டா இருக்கும். ஐயோ அடிச்சுக்காதீங்க. ஐயோ என் அண்ணனுக்கு தக்காளி சட்னி இல்ல. உன் பையனுக்கு தொட்டுக்க. போதும்பா, உன் இட்லிக்கு அது போதும், நான் சாப்பிடுறேன். எல்லாரும் விரும்பி தக்காளி சாப்பிடுங்க. எல்லாரும் அது கம்மியா ஆச்சு காய் கொடுத்து நான் சட்டி விஜய் இதெல்லாம் காலமா இங்க அரிஞ்சுது வதக்கணுக்கு இந்த அளவுலாம் கடை கிடையாது. ஆற வச்சுதான் ஆற வச்சாங்களா அதான். என்ன வேணும்? வச்சு வைக்கணும். இவானா வச்சு தக்காளி சட்னி. இந்தாப்பா. அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யோனா குடம்பு கொடுத்து. ஒரு பல்லு, 2 பல்லு. அக்கா ஒரு இட்லி வை. ஐயோ இல்ல பொண்டாட்டி சாப்பிட்டது ஏத்துக்கு ஐயோ கண்ணுக்கு மாட்டீங்களா? இவங்க ரொமான்ஸ்கார அளவே இல்லாம போயிருக்கு. உனக்கு கூட்ட இல்ல அம்மா இப்படி வெளியிலனா இப்படியா? இல்ல ஊருக்குள்ளே இப்படிதானா? இல்ல வெளிய வந்து எங்க முன்னாடி மட்டும் பேசிட்டு இல்ல போறீங்களா? சொல்லி கூட அந்த இங்க பாரு. சொல்லி கூட அந்த 16 வயசுல படம் பார்த்துக்கிறியா? பாணி 16 வயசு சண்டைக்கு போன காசுக்கு ஆத்தா ஐயோ. அம்மா ஆசைப்படும். அது தெரியும் ரஜினிகாந்த் ரொம்ப நாளைக்கு சரி, அப்பா இப்ப எதுக்கு நீ 16 வயசு நில படத்தை பத்தி பேசுற? அவங்க அது ஒரு நீ நாள் நீ சேர்ந்து பார்த்து சொல்லு. ஏன் இன்னும் அதுல நான் பார்த்திருக்கேன், நீ சொல்லு. பழைய கதை. அதுதான் ரொமான்ஸ் அதிகமா இருக்கும். ஆஹா. வேலைக்கு போவா. இப்போ இப்படி பண்றீங்களே, நான் ஆமா, இப்படி இருக்கு. கைக்கு வாங்க. சத்தியமா ஏஞ்சி வந்தாக்கு 4 வருஷம் மாட்டாங்க. கையே கழுவுறீங்களா? ஆத்தா கை கூடவா கழுவ மாட்டாங்க. சொல்றது கேட்கணும் வச்சுக்க. பின்னாடி வாங்க, கை வயிற்று கழுவுங்க. அதுல நீ கூட்டு போற நீதான் கொண்டு வாங்க. பொண்டாட்டி வந்து கை பிடிச்சு தூக்கிட்டான். அது அம்மா வீடியோ எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. பாய். எகிரி கத்தி கழிலையா? ஜாய் பாய் சொல்றா. கீழே போய் விட்டு வரேம்மா. நான் போய் விட்டு வரேன். இல்ல இல்ல துரத்தலாம் இல்லக்கா. இவன் வேணா வந்து இரு, காலைல போ. ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. நாளைக்கு வர கால் பண்ணுங்க. ஆ சரி பாய். அவ்வளோதாம்மா, எல்லாரும் வந்து போயிட்டாங்க. வீடே வந்து வெறிச்சோடி ஆகிப்போச்சு. இது யாஷி பத்தியா? வீடே வந்து வெறிச்சோடி ஆகிப்போச்சு. எல்லாரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. மணி என்னவா 10:30 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஏன் வந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். சொன்னாங்களே. சரி சரி. நாளைக்கு வந்து எங்க போறோம்னா, நாங்க மட்டும் கேர்ள்ஸ் மட்டும் தனியா ட்ரிப் போறோம் நாளைக்கு. நாளைக்கு எங்க போறோம் அப்படின்னா, சரவணா செல்வரத்தனம் வந்து போறோம். போவீங்களா? நடக்குமா? பார்க்கலாம். தெரியல, ஆனா கண்டிப்பா வந்து போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. நீ நைட்டே வந்து நான் வீடியோல எடிட் நான் எல்லாம் போக முடியுமா? பார்க்கலாம். வரியா? வரும்போது வருவேன். ஆமா, நாளைக்கு. நாங்க வந்து யாஸ்விக்கு நாங்களுமே வந்து கொலுசு எடுக்கணும். கொலுசு வந்து பிஞ்சிச்சு. கொஞ்சம் ஜால்ரா கொலுசு மாதிரி கொஞ்சம் பெரிய கொலுசா அந்த எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து நாங்கள் சாட்டர்டே சண்டேல எடுத்துக்கலாம், ஓகேவா? நாளைக்கு ஏன்னா அவன் வந்து நகை சீட்டு போட்டிருக்காளாம். அதனால சரி வந்து டிசைன் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்காக தான் போகிறோம். நாங்கள் வந்து சரணா செல்வரத்துற மாதிரி பெரிய கடையில வந்து எடுக்க மாட்டோம். குட்டி குட்டி கடையில் தான் எடுப்போம். நகை சீட்டு நான் வந்து நகை சீட்டு போட்டு வரலாமான்னு ஒரு பிளான் பண்ணுறேன். ஒரு 1000 ரூபா கொடுக்குறியா? பார்க்குறேன். என்னம்மா? பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு போட்டு வரலான்னு நினைக்கிறேன். 1000 ரூபா மட்டும் கொடு. என்ன 1000 ரூபா மட்டும் கூட நகை சீட் நான் போட்டு வரேன். சரி, பார்க்கலாம். ஓகேவா? நகை சீட்டு போடலான்ற ஒரு ஐடியா இருக்கு. அங்கே போய் என்ன மைண்ட் செட் இருக்கு. நாளைக்கு வந்து நான் மட்டும் தான் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். போயிட்டாங்க. வீடே வந்து ஒரு மாதிரி வெறிச்சோடி ஆகிப்போச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்லா ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு டேவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. நாளைக்கு வீடியோவில் வந்து
நாளைக்கு போகிற வீடியோவில் அந்த நாளைக்கு வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. எங்கள் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பாய்.